ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நான் வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன், வீட்டில் வந்து என்ன வேலை பார்க்குறேன்றது தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது நம்ம சமையல் வேலையும் பார்த்துட்டு க்ளீனிங் வேலையும் சேர்த்துட்டு ஒன்றா ஒரே டைமில் எப்படி பண்ணலான்றதை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க வீடை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கலாம் அப்படின்னு. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது வந்து என்னோடய சொந்த வீடு கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் நினச்ச நேரம் பெயிண்டிங் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நான் எப்படி இருக்கோ அதை நான் அப்படி தான் இருந்தாகணும். ஏன்னா இது வந்து நம்மளோட சொந்த வீடு வந்து கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், ஓகேவா? அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆல்ரெடி நிறையா பேர் இந்த வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க. அதோடு சேர்ந்து 10ஓடு சேர்ந்து 11 நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் வந்து இருக்குது. 6 மாதத்துக்காக வந்து நான் வந்து காசு வந்து செலவு பண்ண விரும்பலை. ஏன்னா எனக்கு 6 மாதம் தான் இருக்குது. அடுத்து நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே கிடைக்கிற குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம புதுசாக போகிறப்ப கொஞ்சம் நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு பிடிச்ச மாதிரி போனால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே காசு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 6 மாதம் டக்குன்னு மாறிடுவோம். அப்புறம் அங்கேயும் போய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து எதுவுமே பண்ணல. ஆனால் கிச்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் வாங்கி அடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து மேல் வீட்டிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே சுவரில் வந்து ரொம்ப வந்து இறங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சுவரெல்லாம் பொறிச்சு வருது. அதாவது அந்த பெயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சு வருது. நம்ம வந்து இது வந்து இப்போ தனியாக வீட்டில் இருக்கோன்னா நம்ம வந்து சொல்லிடலாம், மேலே வந்து தண்ணி விழுது, கீழே தண்ணி விழுது, எதாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம வந்து இருக்கிற கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இங்கே எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான். ஸோ அதனால் எல்லாருமே வருவாங்க போவாங்க. அதனால் யார்கிட்ட எதுவும் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு தேவைன்னா நம்ம ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃப்லேருந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியாது. சொட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிச்சனில் வந்து தண்ணி விழுந்துகிட்டே தான் இருக்கும். அது கீழே வந்து ஒரு பாத்திரமோ ஒரு கப்போ ஏதாவது வச்சு தண்ணி நிரம்ப அதை அள்ளி கீழே ஊற்றுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து வீடு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு முடியாது. நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 6 மந்த்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், வேறு வீட்டுக்கு போயிடும் இல்லையா? அந்த வீடு வந்து எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வீடியோ பார்க்குற எல்லோரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ மத்தியானத்துக்கு வந்து நமக்கு வந்து ஆக்கணும். ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் ஒரு சின்ன ஒரு டிப் வந்து சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ சாப்பாடு ஆக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்லேயே சாப்பாடு ஆக்குறாலும் சில நேரம் தண்ணி வந்து கொட்டி கீழே வடியும். அப்போ இப்போ சப்போஸ் நீங்கள் பானையில் ஆக்குறாலும் பார்த்தீங்கன்னா கொதிச்சு கீழே வந்து தண்ணி வடியும். அப்படிங்கிறப்போ கீழே தர பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டெய்லி நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிளேட் எடுத்துருக்கேன். நம்மளோட ஸ்டவ் வந்து 2 அடுப்பு இருக்கிற ஸ்டவ் தனியாக. ஸோ 2 பிளேட் எடுத்து அந்த அடுப்புக்கு கீழே வந்து வச்சுருக்கேன். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா எது வந்து வலிஞ்சு கீழே விழுகுதோ அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தரையில் படாமல் அந்த பிளேட்டில் வந்து பட்டுரும். நம்ம வந்து டக்குன்னு எடுத்து அதை ஊற்றிட்டு நம்ம அப்புறம் வாஷ் பண்ணி மறுபடியும் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா தரையை வந்து நம்ம வந்து தினமும் வந்து துடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் நமக்கு தேவையான கிராசரிலாம் வாங்கிட்டு வரும் இல்லையா? அது வாங்கிட்டு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து பாக்கெட்டில் வந்து சில பொருள் வந்து மிச்சமாகும். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணில் படுற மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வச்சு எனக்கு தெரிகிற மாதிரி வச்சுருவேன். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாக்கெட்டில் உள்ள பொருளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வச்சுருப்போம், எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாது. அப்புறம் அந்த பொருள் பார்த்திங்கன்னா பண்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். நான் பாட்டிலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பாக்கெட்டில் மிச்சமான பொருளை வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பாக்கெட்டுக்கு வந்து போவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஃப்ரிட்ஜோட டோர் வந்து க்ளீன் பண்ணி ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே தொட்டு தடவுறது, அவங்க திறக்கிறேன்னு சொல்லி அப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் சாக்லேட் சாப்பிட்டு அது தொட்டு பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா பிசுன்னு இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணலாங்கிறதுக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டம் வந்து ஏகப்பட்டது. பாப்பா தம்பி விளையாண்டுட்டு சில நேரம் விளையாட்டு பொருளை போட்டுருவாங்க. அதை கூட அந்த டைமுக்கு எது பக்கத்தில் கிடைக்குதோ
அந்த இடத்துல போய் வச்சிடுறது. ஸோ அவங்க விளையாண்டாங்கன்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜ் தான் பக்கத்தில் இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேலே வந்து வச்சிடுறது. அப்படிமா வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் மேலேயே அப்படியே நிறைஞ்சு போய் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிறதுல எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டோரை வந்து க்ளீன் பண்ணலாங்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் தலைக்கு குத்துற கிளிப்பு, கேர்பின், பேண்டு எல்லாத்தையுமே சில நேரம் இப்படி மேலேயே வச்சுருவேன். உள்ளே போய் வந்து வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு டக்குனு இப்படி வச்சுருவேன். அதேமாதிரி பாப்பா தம்பிக்கு வந்து டானிக்கை கொடுத்துட்டு அதையும் மேலே இந்த மாதிரி வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கும். அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து எடுக்கிறதுக்கு தேட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போது இந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லிக்யூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஒரே ₹1 இருந்தால் போதும் அந்த லிக்யூட் வந்து ரெடி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு நான் வந்து புளி வந்து நனைய போட்டுக்கிறேன். புளி வந்து நனைஞ்சிட்ருக்கும். கொள்ளு பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுட்டேன். அது வந்து வேகட்டும். ஏன்னா அது வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அது வந்து வேகட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரே ₹1 ஷாம்பு இருந்தால் போதுங்க, உங்கள் வீடு வந்து பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வந்து இந்த லிக்யூடை வச்சு ஃப்ரிட்ஜோட டோர் மட்டும் கிடையாது, டிவி, கண்ணாடி, வாஷிங் மிஷின் அப்படின்னு நீங்கள் வந்து எல்லா இடத்தையுமே வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் வந்து பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு வந்து ஷாம்பு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து நான் அந்த நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணுங்கிறதால எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த லிக்யூட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு டக்குன்னு தோணுச்சு அந்த இடத்துல கரை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜோட டோரை வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை போட்டு நீங்கள் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல காஞ்ச ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாலே போதும், நல்லா பளபளன்னு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து நான் திங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சு அதில் விரிச்சிருக்க அந்த ஷீட் மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கரை படிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட நான் வந்து ஸ்ப்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம தொடக்கிற அந்த கைப்பிடி இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கரை இருக்கும். எங்கள் வீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சும்மா திறந்து விளையாடுன்ற பேரில் வந்து அந்த முட்டாய் கையோட திறப்பாங்க. அதனால் அந்த பிசு வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் வந்து அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு காஞ்ச துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு புது ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆயிடுங்க. நீங்கள் இதே லிக்விடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் போர்ட் இருக்கு இல்லையா, அதனால் எவ்வளோ கரை இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு செகண்டில் வந்து அந்த கரையை வந்து எடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக வந்து கரை எடுக்கிறதுக்கு இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக டிவி வச்சுருக்க அந்த டேபிளையும் நல்லா துடைக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி சாதாரண டிவி தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் அதையுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி தான் துடைப்பேன். டிவிக்கு மேலே வந்து நான் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி அந்த டிஸ்பிளேயில் மட்டும்தாங்க ஸ்ப்ரை பண்ணி தொடச்சி வந்து எடுத்துகிட்டு அப்புறம் லைட்டாக அந்த ஈர துணி வச்சு பின்னாடி இதெல்லாம் நான் தொடச்சிக்குவேன். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மாடல் டிவியில் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும். நம்ம லிக்விட் ஊற்றுறோன்னா உள்ளே போய் தண்ணி போய்டும், அப்புறம் டிவி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டிவி ஃபுல்லாக ஸ்ப்ரே அடித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட பொருள் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு அப்படியே புதுசாக வாங்க அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஷாம்போட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வீடே பார்த்தீங்கன்னா எப்போவும் நல்லா கமகமன் இருக்கும். அதே மாதிரி அந்த திங்ஸுமே பார்த்திங்கன்னா கமகமன் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜு திறக்க போகிறப்போ அந்த ஃப்ரிட்ஜ் மேலே அந்த ஷாம்போட வாசம் வந்து இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மனத்துக்கு மனமாகவும் இருக்கும், நல்ல க்ளீனாகவும் வந்து இருக்கும்.
இப்போது இந்த சுவிட்ச் போர்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இப்போ ஒரு செகண்டில் வந்து நம்ம அப்படியே இந்த அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அந்த சுவிட்சிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து போட்டு போட்டு அந்த கரை வந்து படைஞ்சிருக்கும். ஆனால் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சுவிட்ச் போர்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா மெயினை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. மெயின் ஆஃப் பண்ணாமல் இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கோம். சம்டைம்ஸ் வந்து கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நானே பாருங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க டயத்தில் ஆன் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு சடனாக தான் ஞாபகம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே வந்து பார்த்திங்கன்னா மெயினை வந்து ஆஃப் பண்ணேன். இப்போ நம்ம ஃபேன் வந்து கூட்டுறது குறைக்கிறது அந்த சுவிட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணி கரை வந்து பழிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் தொடச்சாலே போதும், ஈஸியாக வந்து வந்துடும். கீழே அந்த சுவிட்சஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி அந்த துணியில் வந்து ஈரம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சாலே போதும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உகன் குட்டி வர தூங்கி எந்திரிச்சிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு என்னால் வந்து க்ளீன் பண்ண விட மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த டைமில் தான் மெயின் ஆஃப் பண்ணணுன்ற மைண்டே எனக்கு வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மெயினே வந்து ஆஃப் பண்ணேன். இப்போ பாருங்கள் டிவி ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. எப்போவுமே இந்த டிவி ஸ்டாண்டு காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வந்து வச்சுருப்பேன். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து வைக்கிறேன். ஏன்னா வாசலுக்கு என்ட்ரன்ஸுன்றனால அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் வந்து வைப்பேன். இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா பளபளன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ஃப்ரிட்ஜில் ஏன் இந்த கோடு கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நெயில் பாலிஷை வச்சு அப்படியே மேலே வந்து தடவி விட்ருக்கா. ஸோ அதான் அந்த மாதிரி ஒயிட் கலரில் கோடு கூட இருக்குது. நம்ம வந்து கொள்ளு வந்து வச்சோம் இல்லையா அடுப்பை, இப்போ வந்து கொள்ளு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிச்சன் துடைக்கிற துணியும் சரி, நம்ம கை துடைக்கிறது தனியாக ஒரு டவலும் எப்போவுமே கிச்சனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா கை ஈரம் பட்டோன்னே பார்த்தீங்கன்னா நேராக நம்ம கை வந்து ட்ரெஸ்ஸுக்கு தான் போகும். ட்ரெஸ்ஸில் தடவி அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகாது. அதனால் கிச்சனில் எப்போவுமே எப்படி நம்ம வந்து அந்த டேபிளெல்லாம் துடைக்கிறதுக்கு துணி வச்சுருக்கோம், அதே மாதிரி நம்ம கை துடைக்கிறதுக்குனே அங்கே வந்து ஒரு டவல் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். கிச்சனில் வேலை பார்த்துட்டு வந்த அடையாளமே வந்து இருக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம்லி மேக்கர்னு அர்த்தம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாச்சு, பருப்பு கடைஞ்சாச்சு, ஆம்லேட் மட்டும் தான் போடணும். அதுவே நம்ம சாப்பிட்ற டைமில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம கேஸ் ஸ்டவ் கடையில் வந்து பிளேட் வைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு. இப்போ அது வந்து எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை உங்களுக்கு லைவாகவே வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து சட்டியில் தான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சுருந்தேன். சாப்பாடு பார்த்தீங்கன்னா பொங்கி அந்த கேஸ் ஸ்டவ் மேலே எப்படி விழுந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மேலேயே விழுந்திருக்கு அப்படின்னா கீழே வந்து அப்போ எவ்வளோ தண்ணி விழுந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து தண்ணி சிந்திருச்சு அப்படின்னா அதை வந்து அந்த டைமில் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை வந்து மிச்சம். ஸோ அதனால் சாப்பாடு வேலை எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கழுவுறதுக்காக நான் வந்து எடுத்து போட்டேன். லைட்டாக தண்ணி தெளித்து ஊற விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கீழே வச்சுருக்க பிளேட் பாருங்கள் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த சின்ன அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி குக்கர் மட்டும் தான் வச்சேன். அதுலேருந்து எந்த தண்ணியும் லீக் ஆகலை. அதனால் இந்த பிளேட்டில் எந்த தண்ணியுமே இல்லை. ஆனால் அந்த சாப்பாட்டுக்காக வச்ச பிளேட்டை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து இதில் வந்து தேங்கியிருக்குன்னு. இவ்வளோ தண்ணி வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. ஆனால் ஒரு சொட்டு கூட கீழே தரையில் வந்து விழலை. எல்லாமே இந்த பிளேட்டில் விழுந்ததுனால தரை வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஈஸி. இந்த பிளேட் எடுத்து அப்படியே கீழே கொட்டிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே வந்து வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாப்பாடு இதெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னா அந்தந்த டைம்லேயே வந்து நம்ம நீட்டாக தொடச்சிட்டோன்னா கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அழுக்கு படிஞ்சு ரொம்ப வந்து பிசு தன்மையாக வந்து மாறிடும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கிச்சனில் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த ஃபுல் டேவும் நமக்கு வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதோட போட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம்னா அடுத்து வரும்போது அந்த இடம் ஃபுல்லாக சாப்பாடு கொட்டின இடம் பார்த்திங்கன்னா காஞ்சு போயிடும். அப்படிங்கிறப்போ மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். சிங்க்
முறுக்கில் வந்து நம்மளோட வேலை முடிஞ்சுது அப்படின்னா அந்த மீதை வந்து கெட்டிக்கு இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நல்லா வந்து தள்ளி விட்டுருங்க. அப்படின்னா அந்த தண்ணி வந்து தேங்கி இருந்து அது வந்து கீழே வந்து பாசம் பிடிக்கும், அதாவது பிசு பிசுன்னு இருக்கும். கையை வச்சு டைரெக்டாகவே தண்ணியை வந்து நீங்கள் தள்ளி விடாமல் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்டிக்கோ ஏதாவது வச்சு யூஸ் பண்ணி தண்ணியை வந்து தள்ளி விட்டுருங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரேயை வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கொசுலாம் வந்து அந்த இடத்துல வந்து அடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணுங்கள். கொசு ஈலாம் வந்து உள்ளே வந்து அடையாது. கையோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு சிங்க் வச்சுருப்போம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும் தண்ணிலாம் பட்டு எவ்வளோ அழுக்காக இருந்ததுன்னு. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நான் வந்து துணி வச்சு துடைக்க மட்டும் தான் செய்கிறேன். அந்த கண்ணாடியோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக மாறுதுன்னு. இந்த ₹1 இருந்தால் போதுங்க, ₹1 ஒரு ஷாம்பு வாங்கினா போதும். நம்ம வீடே வந்து பாருங்கள் எவ்வளோ டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு. எல்லாமே நல்லா புதுசாக வாங்குகிற ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா பலன்னு இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்ற டைம். இப்போ நான் என்னென்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாதம் வந்து வடிச்சிட்டேன். சொன்ன மாதிரி கொள்ளு தண்ணி வச்சு கொள்ளு ரசம் வந்து பண்ணியாச்சு. மை ஃபேவரட் ரசம். ரீசெண்டாக தான் இந்த ரசத்துக்கு வந்து அடிக்ட் ஆனேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அலோவ் பண்ண மாட்டேன், ரேராக தான் பண்ணுவேன். எனக்கு இப்போ அடிக்கடி பண்ணுறேன், ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பும் வந்து ரெடி. இது கூட பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாம்பார் வந்து வச்சுருந்தேன், டிஃபன் சாம்பார். அதோட சாம்பார் கொஞ்சம் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா முட்டையை வந்து ஆம்லேட் வந்து போட்டு வச்சுருந்தேன். நான் வந்து இன்றைக்கி முட்டை வறுவல் வந்து பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஆம்லேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால ஆம்லேட் போட்டேன். நான் சொன்ன மாதிரி டிஃபன் சாம்பார் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதே மாதிரி காலையில் கார சட்னி வந்து கொஞ்சம் அரைச்சிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு பருப்புக்கு அது சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னியோட விளாக் வந்து அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நான் சொன்ன அந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டையும் நல்லா புத்து உணர்வோடு வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி.